சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அது எப்படி அவ்ளோ கரெக்டா சொல்ற? ஏன்னா இத நான் தான் எடுத்து கொடுத்தேன். எது? இதே டிசைன்ல இதே கலர்ல நீ தேடி பிடிச்சி வாங்கி கொடுத்த அதை நான் நம்பணும் இல்ல? ஏண்டி காஞ்சிபுரத்துல கிடைக்காத புடவையாடி? எரிச்ச புடவை எனக்கு நல்ல ஞாபகத்துல இருந்தது, அதனாலதான் தேடி பிடிச்சு அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். என்ன கதிர் எடுத்து கொடுத்த புடவையில பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கும், இந்த புடவையில பார்டர் சின்னதா இருக்கு. உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே பாரு. இங்க பாருமா, இந்த புடவை அதே புடவை தான். நீ என்ன இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் வேணாம். இது கதிர் எடுத்து கொடுத்ததுதான். இத கட்டிக்கிட்டு தான் அவ இங்கேயும் அங்கேயுமா ஆடிட்டு இருக்கா. இந்த புடவை கதிர் எடுத்து கொடுத்த புடவை நீ எப்படி சொல்ற? அந்த புடவை போட்டோ எடுத்து வச்சிருக்கியா? எங்க காட்டு பார்க்கலாம். எப்பவுமே இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கிறதா உன் புத்தி. இன்னைக்காவது அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடு. தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு. ஏய், நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போய் ரோகிணி ரெடி பண்ணி கூட்டிட்டு வா போ. ரெண்டு பேரும் சேர்ந்து இதை தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. இந்த கல்யாணம் முடியட்டும், கண்டுபிடிக்கிறேன். நல்லா கண்டுபிடியாத்த, நல்லா கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன். மேடம் கரெக்டா இருக்கா? ஓகே. ரோகிணி, நர்மதா, நீ எங்க நர்மதா போயிட்ட? எவ்வளவு நேரமா நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் இங்கதான் ஹால்ல இருந்தேன். இனி நீ எங்கேயும் போகாத, என் கூடவே இருக்கணும், சரியா? சரி ரோகிணி, இருக்கேன். நீ மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் எங்க எந்த நிலைமையில இருந்திருப்பேனே எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த கலிவர்தன் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் அவ்வளவுதான். என் வீட்டு ஆளுங்களை இனிமே நான் பார்க்கவே முடியாது. என்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்கன்னு நினைச்சு நான் செத்துக்கிட்டு இருந்தேன். நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கடவுள் மாதிரி வந்து நீ என் முன்னாடி நின்ன. நீ மட்டும் இல்லைன்னா இப்ப நான் இல்ல. இங்க பாரு, பயப்படாத. இனி உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நான் இருக்கேன்ல. என்ன மீறி இனி உன்னை யாரும் நெருங்க முடியாது. அது எனக்கு தெரியுமே. ரோகிணி, இன்னைக்கு உனக்கு கல்யாணம். நீ ஆசைப்பட்ட மாதிரி மகேஷுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இனி நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நடந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருக்க கூடாது. எப்படி நர்மதா இதை நினைக்காம இருக்க முடியும்? என்னால இந்த விஷயத்தை விட்டு வெளியே வரவே முடியல. அவன் என் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு என்ன தூக்கிட்டு போனது, அந்த வண்டியில இலை கட்டுக்குள்ள நான் இருந்தது, அது மட்டும் தான் எனக்கு வந்து வந்து போகுது. புரியுது ரோகிணி. உன்னால அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வர முடியாதுதான். உன் மனநிலை எனக்கு புரியுது. ஆனா அதை கடந்து நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கணும். இத பாரு ரோகிணி, நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி மனசுக்கு பிடிச்சவன் கையை பிடிச்சுக்கிட்டு கெத்தா வாழ்ந்து காட்டு. அதான் நீ அவங்களுக்கு கொடுக்கற ஆக சிறந்த தண்டனை. கடவுள் இங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நேரம் வரும்போது அந்த கலிவர்தன் உனக்கு பண்ண பாவத்துக்கு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அத கண்டிப்பா கொடுப்பாரு. உன் வாழ்க்கை வீண் போக நான் ஒரு காலமும் விட மாட்டேன். நீ ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். மேல தாளம் முழங்க, எல்லாரும் அர்ச்சதை தூவ, உன் மாமா உன் கழுத்துல 3 முடிச்சு போடுவாரு. நானும் கூட இருந்து அதை ரசிச்சு பாப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் நர்மதா. ஐ, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். எதுக்கு தேங்க்ஸ் சொல்லி என்ன தனியாளாக்குற? ஐயோ, ஓகே ஓகே, அப்போ தேங்க்ஸ் வாபஸ். நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும். உன் மாமா கூட நீ லைஃப் லாங் சந்தோஷமா வாழ போற. அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. சரி சரி, நீ உட்கார்ந்து ரெடியாவு, நான் வந்துடுறேன்.